அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற கோரி அவிநாசியில் 9வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. கோவை, திருப்பூர் மாவட்ட மக்களின் கனவு திட்டமான இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்றால் என்ன, அது பற்றி இப்போது பார்க்கலாம். ஒரு காலத்தில் கோவை மாவட்டத்திலும் தற்போது திருப்பூர் மாவட்டத்திலும் இடம்பெற்றுள்ள அவிநாசி நீண்ட காலமாக வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதி. பவானி ஆற்றிலிருந்து உபரியாக வெளியேறி வீணாகும் தண்ணீரை கொண்டு அவிநாசி மற்றும் சுற்றுப்பகுதிகளை வளப்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டம்தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். பாசன திட்டம் என்பதை தாண்டி கால்வாய்கள் மூலம் குளம் குட்டைகளுக்கு நீர் நிரப்ப வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். பவானி ஆற்றில் ஆண்டுக்கு 53 TMC உபரி நீர் வெளியேறுகிறது. இந்த நீரை அவிநாசி உட்பட 2000க்கும் மேற்பட்ட கிராமங்களை சார்ந்த மொத்தம் 85 குளங்களிலும் 225க்கும் மேற்பட்ட குட்டைகளிலும் நிரப்ப முடியும். இதற்கு 1.2 TMC நீர் மட்டுமே தேவைப்படுகிறது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் 3 மாவட்டங்களை சார்ந்த 1,30,000 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதோடு ஆண்டுக்கு ஒருமுறை இத்திட்டத்தின் மூலம் குட்டைகளில் நிரப்பப்படும் நீரால் 5 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனை வராது. 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு தேவையான குடிநீர் தேவையும் பூர்த்தியாகும் என்பதும் அப்பகுதி மக்களின் கருத்து. 60 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்த திட்டத்தை நிறைவேற்ற 1863 கோடி ரூபாய் செலவாகும் என அரசு தெரிவித்து வரும் நிலையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் காரமடை, மேட்டுப்பாளையம், அன்னூர், திருப்பூர், அவிநாசி, சேவூர், குன்னத்தூர், பெருந்துறை, காங்கேயம், ஊத்துக்குளி, நம்பியூர், புளியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை அடங்கிய 7 சட்டமன்ற தொகுதிகள் பயன்பெறும் என்பதும் அப்பகுதி மக்களின் வாதம். எங்களுக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றணும் நாங்க சொல்றோம். 60 வருஷமா நாங்க அத்திக்கடவு வேணும், தண்ணி வேணும்னு தானே கேக்குறோம். எங்க சைடு ஒரு நாளாவது வந்து பாத்தீங்களா? நீங்க ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வர்றீங்க 5 வருஷத்துக்கு ஒருக்கா. தமிழகத்தில் அடுத்தடுத்து ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்த போதும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் அரசியல் கட்சிகள் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் தொடர்பாக அளித்த வாக்குறுதிகள் மட்டும் இதுவரை நிறைவேற்றப்படவே இல்லை என்பதே அப்பகுதி மக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு. பல ஆண்டுகளாக விடாமுயற்சியோடு நடத்தப்பட்டு வரும் தங்களின் பல கட்ட போராட்டங்களுக்கு பலனாக அவிநாசி அத்திக்கடவு திட்டம் தாமதமின்றி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் கோரிக்கையும்.